ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 7th சென்ஸ் தமிழ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6th செகண்ட் டேர்ம் பாக்ஸ் கொஷின் பார்க்க போகிறோம். 6th ஃபஸ்ட் டேர்ம் ஆல்ரெடி நாங்கள் அப்லோட் பண்ணிட்டோம் எங்கள் சேனலில். 7th சென்ஸ் தமிழ் அப்படின்ற சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ 6th செகண்ட் டேர்முக்கான பாக்ஸ் கொஷின் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண் முறை. இம்முறையில் நிலத்தின் மீதுள்ள மரங்கள் மற்றும் செடி கொடிகள் அனைத்தும் வெட்டப்பட்டு எரிக்கப்படும். அந்நிலத்தில் குறுகிய காலகட்டத்திற்கு வேளாண்மை செய்து அதன்பின் அந்நிலம் கைவிடப்படும். பின்னர் மக்கள் மற்றொரு இடத்தில் இதே போன்ற வேளாண்மை செய்து தொடங்குவர். இந்த உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற கொஷின் இந்த பாக்ஸ்லேருந்து ஒரு கூற்று வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது 4 வேதங்கள். என்ன? ரிக், யஜுர், சாமம், அதர்வணம். இந்த 4 வேதங்களும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை கூட ஆப்ஷனில் மாற்றி கொடுத்து அரேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்பாங்க. அடுத்தது இந்தியாவின் தேசிய குறிக்கோள். சத்தியமேவ் ஜெய்தே, வாய்மையே வெல்லும் என்ற வாக்கியம் முண்டக உபநிடத்தில் இருந்து எடுக்கப்பட்டது. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து சபா அப்படின்றது மூத்தோர்களை கொண்ட மன்றம். சமிதி அப்படின்றது மக்கள் அனைவரையும் கொண்ட பொதுக்குழு. இதுவும் ரொம்ப முக்கியம். அடுத்தது பாலி, இது ஒரு வரியாகும். அந்த காலத்தில் யூஸ் பண்ணாங்க. இந்த வரியை, பாலின்ற வரியை அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஒருவர் தனது விவசாய மகசூலில் அல்லது கால்நடைகளில் 6இல் 1 பங்கை இவ்வரியாக செலுத்த வேண்டும். அவங்க விவசாயத்தில் இல்லைன்னா மாடு ஆடு மாடு வளர்க்குறாங்கல்ல, அதில் இருந்து இவங்க 6இல் 1 பங்கு கவர்மெண்ட்டுக்கு வரி கொடுக்கணும். அதுக்கு தான் இது பாலி வரி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ரிக்வேத கால மக்கள் அறிந்த உலோகங்கள். ரிக்வேத காலத்தில் மக்கள் என்னென்ன அறிஞ்சிருந்தாங்க அப்படின்னா தங்கம், இரும்பு, தாமிரம், செம்பு. இது 4 அறிஞ்சிருக்காங்க ரிக்வேத காலத்தில் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து தமிழ்நாட்டின் பொற்காலம், இரும்பு காலம். பொற்காலம் ஆங்கிலத்தில் மெகலித் ஏஜ் என்று அழைக்கப்படுகிறது. மெகலித் என்பது கிரேக்க சொல்லாகும். மெகா என்றால் பெரிய, லித்தி என்றால் கல் என்று பொருள். இறந்தவர்களை புதைத்த இடங்களை கற்பலகைகளை கொண்டு மூடியதால் இக்காலம் பெருங்கற்காலம் என அழைக்கப்படுகிறது. தீபகற்க இந்தியாவில் இருந்து எக் ரோமோ நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது குறித்தும் அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் இவற்றின் மீது வரி விதிக்கப்பட்டுள்ளது என்பன குறித்தும் பெரிஃபிலஸ் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது தமிழ்நாட்டில் உள்ள பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. புதிய கற்காலத்தின் கடைப்பகுதியில் வாழ்ந்த மக்கள் பெருங்கற்கால புதைப்பு முறைகளை பின்பற்றி தொடங்கினர். இம்முறையின்படி இறந்தவர்களின் உடல் பெரிய மட்பாண்டத்தில் வைக்கப்படும். ஏனைய சில பொருட்கள் அதனோடு வைக்கப்படும். இந்த பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் இரும்பை குறித்து அறியப்பட்டிருந்த சமூகமாக கூடி வாழ்ந்தெரிந்திருந்த மிகவும் முன்னேறிய தமிழ் நாகரிகத்திற்கான சாட்சிகளாகும். அடுத்தது கருத்திட்டைகள். இறந்தவர்களை புதைத்த இடத்தில் இருபுறம் 2 கற்பலகைகள் செங்குத்தாக நடப்பட்டு அவற்றின் மீது மற்றொரு கற்பலகை படுக்கை வசத்தில் வைக்கப்படும். இக்கருத்திட்டைகள் வீரகாபுரம், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்காமாம். அடுத்தது குமலாமருதுப்பட்டி அப்படின்றது திண்டுக்கல் மாவட்டத்திலையும், நரசிங்கம்பட்டி மதுரை மாவட்டத்திலையும் இந்த இடமெல்லாம் இருக்குது. எந்த இடம்னா இந்த கருத்திட்டைகள் அப்படின்ற பழக்கம் இந்த 3 மாவட்டத்திலையும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நினைவு கற்கள். பிரிட்டனிய மொழியின் மென் என்றால் கல், கிர் என்றால் நீளமான என்று பொருள். இதெல்லாம் சான்ஸ் இருக்குது கேட்க. மென்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க, கிர் அப்படின்னா என்னன்னு கேட்க சான்ஸ் இருக்குது. நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஒரே கல்லிலான இத்தூண்கள் இறந்தோரின் நினைவாக செங்குத்தாக நடப்படும். திருப்பூர் மாவட்டம் சிங்கரிபாளையம், தேனி மாவட்டம் வெம்பூர் ஆகிய இடங்களில் இந்த நினைவு கற்கள் நெடும் பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உப்பாற்றின் 2 கரைகளிலும் பழங்கால வாழ்விடங்கள் இருந்ததை சுட்டி காட்டுகின்றது. மதுரை மாவட்டம் நரசிங்கப்பட்டியிலும், ஈரோடு மாவட்டம் குமரிக்கல் பாளையத்திலும், கொடுங்கல் மணலிலும் இது போன்ற நினைவு தூண்களும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடுக்கற்கள். இறந்து போன வீரனின் நினைவை போற்றும் வகையில் நடப்படும் கல் நடுக்கல் ஆகும். தனது கிராமத்தை கொடிய விலங்கிடமிருந்து அல்லது எதிரிகளிடமிருந்து காப்பாற்றும் முயற்சியில் மதிப்பு வாய்ந்த மரணத்தை தழுவி வீரர்களை
நினைவு நடுவது ஆகும். அதாவது இந்த போர் வீரர்கள்லாம் இறந்துருவாங்கல்ல, அவங்களுக்குலாம் ஒரு நினைவு சின்னம் வைப்பாங்க. அதுதான் இங்கே அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மரணத்தை தழுவி வீரர்களின் நினைவாக நடப்படுவதாகும். திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்கு அருகில் உள்ள மானூர், தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளலான் கோட்டை, திண்டுக்கல் மாவட்டம் புளியமான் கோம்பை ஆகிய இடங்களில் இந்த நட்கற்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நம்ம ஹிஸ்ட்ரியில் செகண்ட் லெசன். மாபெரும் சிந்தனையாளர்களும் புதிய நம்பிக்கைகளும். இதுக்கான பாக்ஸ் கொஷின் பார்ப்போம். சமணம் என்ற சொல் ஜினா என்று சமஸ்கிருத சொல்லில் இருந்து பெறப்பட்டதாகும். அதன் பொருள் தன்னையும் வெளியுலகத்தையும் வெல்வது என்பதாகும். சமணம் அப்படின்றது என்னென்னா ஜினான்னு சொல்லுவாங்க. அது வந்து தன்னையும் வெளி உலகத்தையும் வெல்வதாகும் அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்தது இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மகாவீரரின் தலைமை சீடரான கௌதம சுவாமி மகாவீரரின் போதனைகளை தொகுத்தார். அதன் பெயர் ஆகம சித்தாந்தம் எனப்படும். இது ரொம்ப முக்கியமானது. இது கேட்க அதிகமாக சான்ஸ் இருக்குது. அடுத்து கர்மா அல்லது கர்மவினை என்றால் என்ன? இப்பிறவியில் ஒருவர் செய்யும் செயல்களே அவர்களுடைய இப்பிறவியின் பிற்பகுதி வாழ்க்கையும் அடுத்த பிறவியிலும் அவர் வாழும் போகும் வாழ்க்கையையும் தீர்மானிக்கிறது என்ற நம்பிக்கை ஆகும். இதெல்லாம் கூற்றில், இந்த மாதிரி பாக்ஸ் கொஷின்ஸ்லாம் கூற்றில் வைப்பாங்க, சரியா தவறா அப்படின்னு. அதை நம்ம தெளிவாக படிச்சிருக்கணும். அடுத்தது இந்த பாக்ஸ், சைத்தியம் அப்படின்றது ஒரு பௌத்த கோவில் அல்லது தியான கூடம் அப்படின்னு கேட்பாங்க. விகாரைகள் அப்படின்னா மடாலயங்கள், துறவிகள் வாழும் இடங்கள். ஸ்தூபி அப்படின்றது புத்தருடைய உடல் உறுப்புகளின் எஞ்சிய பாகங்கள் மீது கட்டப்பட்டிருக்கும் கட்டிடம். இவை கலைத்திறமை வாய்ந்த நினைவு சின்னங்கள் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஹீனயானம், மகாயானம் அதாவது சொல்லி கொடுத்துருக்காங்க. புத்தரின் சிலைகளோ உருவப்படங்களையும் வணங்க மாட்டார்கள். ஹீனயானம் அப்படின்றவங்க வந்து புத்தருடைய சிலையையும் அவங்களுடைய படத்தையும் வச்சு வணங்க மாட்டாங்க. ஆனால் இவங்க மகாயானம் அப்படின்றவங்க வந்து உருவங்களை வச்சு வணங்குவாங்க. இவங்க வந்து மிக எளிமையாக இருப்பார்கள். இவங்க வந்து மகாயானம் அப்படின்றவங்க வந்து விரிவான சடங்குகளை பின்பற்றார்கள். ஹீனயானம் தனி மனிதர்கள் முக்தி அடைவதை தங்களின் நோக்கம் என்று நம்பினார். மகாயானத்தில் வந்து அனைத்து உயிரினங்கள் முக்தி பெறுவதை தங்களது நோக்கம் என நம்பினார். பிரகிருதி மொழியை பயன்படுத்தினர், சமஸ்கிருத மொழியை பயன்படுத்தினர். ஹீனயானம் தேர்வாதம் என்றும் அழைக்கப்படுகிறது. இப்பிரிவு இலங்கை, மியான்மர் அல்லது மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் பரவியது. இப்பிரிவு ஆசியா, திபெத், சீனா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளில் பரவியது. இந்நாடுகளில் மதிப்பு வழி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த ஹீனயானம் மகாயானம் இதுக்கான கூற்றில் வச்சு இது ஹீனயானத்தில் உள்ளது அப்படி சரியா தவறா அப்படின்னு கொஷின் கேட்பாங்க. நீங்கள் தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. சுவரேவியங்கள். மகாராஷ்டிரா மாநில அவுரங்காபாத்தில் உள்ள அஜந்தா குகைகளில் சுவர்களில் மேற்கூரையிலும் வரையப்பட்ட ஓவியங்கள் ஜாதக கதைகளை சித்தரிக்கின்றது அப்படின்னு இங்கே கூறியிருக்காங்க. அடுத்தது இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும். சமணம், பௌத்தம், ஒற்றுமையும் வேற்றுமையும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் கூற்றில் வச்சு தான் கேட்பாங்க. டைரெக்டாக கொஷினில் கேட்க மாட்டாங்க, கூற்றில் வச்சு தான் கேட்பாங்க. ஒற்றுமைகள் பார்ப்போம். மகாவீரர், புத்தர் இருவருமே ஒரு அரசு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான். இருந்த போதிலும் அவர்கள் அரசு குடும்ப உரிமைகளை நிராகரித்து துறவு வாழ்க்கையை தான் தேர்ந்தெடுத்தாங்க. வேதங்களின் ஆதிக்கத்தை மறுத்தனர். ரெண்டு பேருமே வந்து புத்தர், மகாவீரர் ரெண்டு பேருமே வந்து வேதங்களில் வந்து மறுத்திருப்பாங்க. மக்கள் பேசி மொழியை தான் போதிச்சிருப்பாங்க. அனைத்து ஜாதியினரையும் பெண்களையும் சீடராக ஏற்றுக்கொண்டாங்க. இரத்த பலிகளை எதிர்த்தனர். ரெண்டு பேருமே மகாவீரரும் புத்தரும் வந்து இரத்த பலிகளை வந்து எதிர்த்திருப்பாங்க. கர்மா என்ற கோட்பாட்டை வந்து ரெண்டு பேருமே ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. மத சடங்குகளை நடத்துவதன் மூலம் முக்தி அடைய முடியும் என்பதற்காக மாறாக சரியான நடத்தை, சரியான அறிவுமே முக்திக்கான வழி என கூறியிருக்கார்கள். அடுத்தது அவங்களுக்கான வேற்றுமையில் ரெண்டு இருக்குது. சமண மதம், பௌத்த மதம் ரெண்டு இருக்குது. அதில் சமண மதத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சமணம் தீவிரமான துறவத்தை பின்பற்றியது, ஆனால் பௌத்தம் வந்து இடைவெட்டு தான் வந்து பின்பற்றிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சமண மதம் வந்து இந்தியாவில் மட்டும்தான் இருந்தது. பௌத்த மதம் வந்து உலகம் ஃபுல்லாக பரவியிருக்கு.
அடுத்து கடவுள் இருப்பது சமணம் நம்பவில்லை, ஆனால் ஒவ்வொரு இருளும் ஜீவன் இருப்பதை நம்பியது. இங்கே பௌத்த மதம் வந்து அனாத்மா அனித்யா ஆகிய கருத்துக்கள் அழுத்தமாக வந்து இது சொல்லியிருப்பாங்க இங்கே சமண மதத்தில். அடுத்தது முதல் பௌத்த மாநாடு எங்கே நடந்தது, ரெண்டாவது பௌத்த மாநாடு எங்கே நடந்தது, அதுக்கான வருஷம், அதுக்கு யார் தலைமையேற்று நடத்தியிருப்பாங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இப்போ பௌத்த மாநாடுகள் ஃபஸ்ட்டு பௌத்த மாநாடு நடந்த இடம் ராஜகிருகம், இரண்டாவது பௌத்த மாநாடு நடந்தது வைசாலி, மூன்றாவது பௌத்த மாநாடு பாடலிபுத்திரம், நான்காவது காஷ்மீர்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா குந்தலவனம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் கேட்பாங்க. நீங்கள் எது வருதோ அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம என்ன பார்க்கறோம்னா தேர்ட் லெசன். கணா என்ன சொல் சரிசமமான சமூக அந்தஸ்தை கொண்ட மக்களை குறிக்கும். சங்கா என்றால் மன்றம் என்று பொருள். கன சங்கங்கள் சிறிய நிலப்பகுதி மேட்டுக்குடி மக்களை கொண்ட குழுவால் ஆளப்பட்டது. கன சங்கங்கள் சமத்துவ மரபுகளை பின்பற்றியது. முடியாட்சி அரசு என்பது ஒரு நிலப்பகுதியை அரசனோ அல்லது அரசியோ ஆள்வதாகும். முடியாட்சி முறை அரசில் ஒரு குடும்பம் நீண்ட காலம் ஆட்சி செய்யும் போது அது அரச வம்சமாக மாறுகிறது. இந்த அரசுகள் வைதிக வேத மரபுகளை பின்பற்றின. இந்த ரொம்ப நாள் வந்து ஆட்சி செய்கிறாங்க, அவங்கள வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா வைதிக வேத மரபுகளை பின்பற்றுறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது 16 மகாஜனபதங்கள். குரு, பாஞ்சசாலம், அங்கம், மகதம், வஜ்ஜி, காசி, மல்லம், கோசலம், அவந்தி, சேதி, வத்தசம், மத்தியசயம், சூரியசேனம், அசமகம், காந்தசாரா மற்றும் கம்போஜம். இதுதான் வந்து 16 மகதங்கள் அப்படின்னு கூறியிருக்காங்க. நாலந்தா வந்து யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். நாலந்தாவை வந்து கட்டியவர் வந்து குதுப் மினார், அதாவது குத்புதீன் ஐபக் தான் கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அதை வந்து அவரோட முடிக்க முடியாமே அவர் இறந்துருவார். அப்புறம் அவருடைய மருமகன் இல்துமிஷ் கட்டியிருப்பார் நாலந்தா பல்கலைக்கழகத்தை. அதுக்கப்புறம் இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை அழித்தவர் யார் அப்படின்னா பக்தியார் கில்ஜி அப்படின்றவர் தான் அழிச்சிருப்பார். ஓகேவா, இந்த 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார் கட்ட ஸ்டார்ட் பண்ணாங்க, யார் முடித்தாங்க, யார் அதை அழித்தாங்க, அது ரொம்ப முக்கியமானது, அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நாலந்தா பண்டைய மகத நாட்டில் இருந்து பௌத்த மாடலயம் ஆகும். குப்தர்களின் காலத்தில் அது மிக புகழ்பெற்ற கல்வி மையமாக திகழ்ந்தது. நாலந்தா எனும் சமஸ்கிருத சொல் நா குட்டல் அலம் குட்டல் தா என்ற 3 சமஸ்கிருத சொற்களின் இணைப்பில் உருவானது. இதன் பொருள் வற்றாத அறிவை அளிப்பவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது. மெகஸ்தனிஸ் கிரேக்க ஆட்சியாளர் செலுக்கஸ் நிக்கேட்டரின் தூதுவராக